முத்துமணி சுகமானோ என்னடா கேரளாவில் இருக்குமே, சென்னையில் படையப்பா படம் ரீலீஸ் ஆகிருக்கு, பார்க்கவே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் வேறு இருந்தது, அதனால் ஒர்க்குக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். இங்கேருந்து 18 கிலோமீட்ரு. அப்புறம் போய் ரீச் ஆகிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறேன், இன்றைக்கி டெஸ்டிங் டீம் எல்லாம் லீவு, அதனால் உங்களுக்கு லீவு போங்கன்ட்டாங்க. அட பாவிலா, இதை முதலே சொல்லக்கூடாதாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்து லொக்கேஷனை போட்டு தேட்டருக்கு கடைன்னு வந்தால் கரெக்டாக 2:30க்கு படம், 2:25 ரீச் ஆகிட்டேன். ஸோ அப்புறம் என்ன, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் விட்டும் வரை விட்டு பேக் எடுத்துக்கிறேன். படையப்பா பேக் வேறு எத்தனை எங்கே வைக்கணும், அவங்க பேக் வச்சுப்பாங்களான்னு தெரில, கேட்டு பார்க்கணும். பேக் வச்சுட்டு நான் படம் பார்க்க போகிறேன் சேட்டா அப்படின்ட்டு. எங்கே நம்ம தலைவர் போஸ்ட்ரு எங்கே காணும், இதாக இருக்குல்ல, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, மலையாளத்தில் சேட்டன் படம் உண்டு, படையெடு படையப்பா. முத்துமணி டிக்கெட் எடுத்தாச்சு படையப்பாக்கு. இங்கே கேரளாவில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியல. அங்கே பாருங்கள் ப்ரோ, நம்ம தலைவர் கையில் வேலோட வேறு லெவல் காட்சி கொடுக்குறாரு. சேட்டா எவ்வளோ போகணும் படையப்பா? ஸ்ட்ரெயிட்டோ அப்படி இல்லை, ஓகே தேங்க்யூ. முத்துமணி தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்க. ஸ்க்ரீன் 2 வந்தாச்சு, ஃபுல் பண்ணிட்டு உள்ளே போவோம். இன்னும் ஸ்க்ரீன் படம் போடல ப்ரோ. நம்மளோட டிக்கெட்டு வீட்டில் ஒன்றும் தெரியலையே. நான் என்ன சொல்கிறேன், எங்கேயாவது போய் உட்காருவோம். B7 B14 B7 இருக்குது. ஓகே, நல்ல ஸ்க்ரீன் தான். ஓகே ஃபைன்.